ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு சம்பந்தப்பட்டது. டைரக்டாவே ஆன்சர் பண்றேன். ம். தென்மேற்கு சம்பந்தப்பட்டது. ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு சுவாமி இந்தியாவுல, உலகத்துல புன்னைநல்லூர் மாரியம்மன். ஓகே. ம். ஷேர் மார்க்கெட்ல நான் ஜெயிக்கணும் சார் அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் தான் சுவாமி. ஷேர் மார்க்கெட் விளையாடலாமா? ம். ஷேர் மார்க்கெட் நம்ம பண்ணலாமா? அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். ஈக்விட்டின்னு சொல்லுவாங்கம்மா. லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. அத மட்டும் பண்ணலாம் சார். ம். ஷேர் மார்க்கெட்ல யாராவது இன்ட்ராடே பண்றேன், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்றேன், ம். பிஎஸ்சி என்எஸ்சில நிஃப்டி 50 பண்றேன், ம். பேங்க் நிஃப்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா நடுத்தெருவுல நிறுத்திடுமா. ஓகே. நிறைய பேருடைய பண இழப்பு தான் யாரோ ஒருத்தருக்கு வெற்றி. ம். நம்மளுடைய பண இழப்பு தான் இன்னொருத்தருக்கு வெற்றி. ம். அப்போ ஷேர் மார்க்கெட்ல யாராவது ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா 100ல 10% தான் ஜெயிச்சிருக்காங்க. 90% பேர் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இழந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க வீட்ல வந்து சூசைடுன்ற ஒரு விஷயம் உள்ள வந்துரும். பணத்தை இழந்தா மென்டல் பிரஷர் வந்துரும். அப்போ நிஃப்டி 50 விளையாடலாமான்னா விளையாடக்கூடாது. புல்லிஷ் மார்க்கெட்டு, பியரிஷ் மார்க்கெட்டுன்னு பேசிட்டு நாசமா போற ஒரு குரூப் தமிழ்நாட்டுல இருக்குமா. ம். சரிங்களா? அத எப்படி சார் நீங்க இவ்ளோ கிளியர் கட்டா பேசுறீங்க அப்படின்னா, அத ஒரு ரிசர்ச்சா நான் உள்ள போயிட்டு ஒரு ரூ. 3,00,000 இழந்துட்டேன்மா.